என் பேர் குமார். நான் தூத்துக்குடியை சேர்ந்த கொத்தனார். எனக்கு கல்யாணமாகி 2 வருடம் ஆகிறது. என் மனைவி பெயர் காயத்திரி, என் மாமியார் சரோஜா. நாங்கள் மூவரும் ஒரே வீட்டில் ஒன்றாக வசிக்கிறோம். எனக்கு குழந்தைகள் இல்லை. நான் தினமும் வேலைக்கு சென்று இரவு 8 மணிக்குதான் வீடு திரும்புவேன். இந்த கதை பற்றியது என்றால், நானும் என் மாமியாரும் ஒன்றாக தூங்கி அது பற்றிதான் அவருக்கும் எனக்கும் உள்ள ஒரு ரகசியம். அது உங்களிடம் பகிரப்போகிறேன். கதையை கவனமாக கேளுங்கள். என் மனைவி பார்க்க அழகாக இருப்பாள். அவளுக்கு வயது 25. அவள் ஒரு ஹாஸ்பிடலில் நர்ஸாக வேலை பார்க்கிறார். அதனால் அவள் வேலைக்கு சென்றால் இரவு 10 மணிக்குதான் வருவாள். நான் 8 மணிக்கு எல்லாம் வீட்டுக்கு வந்துவிடுவேன். என் மாமியார் சமைத்துக் கொண்ட இருப்பார். அதேபோல ஒரு நாள் நான் வேலை முடித்துவிட்டு வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது என்னுடைய சிந்தனை எல்லாம் என்னுடைய மாமியாரைப் பற்றிதான். அவரை எப்படி நல்லபடியாக பார்த்துக் கொள்வது என்று யோசித்துக் கொண்டே இருப்பேன். நான் வீட்டுக்கு சென்றேன். அங்கு என் மாமியார் குளித்து கொண்டிருந்தார். நான் அத்தை என்று கூப்பிட்டேன். அதற்கு பாத்ரூமில் இருந்து மாப்பிள்ளை இருந்து குளிச்சிட்டு வரேன் என்று குரல் வந்தது. நானும் சரி என்று என்னுடைய அறைக்கு சென்றேன். இருந்தாலும் என் மனம் ஒரு இடத்தில் இல்லை. அத்தை எப்படி நான் நன்றாக பார்த்துக் கொள்வது என்று எண்ணிக்கொண்டிருந்தது. அத்தை குளித்துவிட்டு உடைகளை மாற்றிவிட்டு வந்தார். மாப்பிள்ளை சாப்பிடுறீங்களா என்று என்னிடம் கேட்டாள். நானும் சரி அத்தை சாப்பிடுறேன் என்று அழுத்தமாக சொன்னேன். அதற்கு என்னுடைய அத்தை, என்ன மாப்பிள்ளை, ரொம்ப பசிக்குதா, இருங்க மாப்பிள்ளை, உங்களுக்கு நான் சாப்பாடு போட்டு கொண்டு வரேன் என்று சொன்னாள். நானும் சரி அத்தை, நான் டிவி பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று நானும் கூறினேன். அப்பொழுது அவள் நடக்கும்போது அவளை பார்த்து சிரித்தேன். அதை அவளும் கவனித்தாள். ஆனால் அதை அவள் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. பிறகு நான் சோபாவில் அமர்ந்து டிவி பார்த்துக் கொண்டிருந்தேன். அத்தை சாப்பாடு போட்டு கொண்டு வந்தால் அப்பொழுது என்னுடைய செல்போன் அடித்தது. அது வேற யாருமில்லை, என்னுடைய மனைவி காயத்திரிதான். அவள் என்கிட்டும், என்னங்க, நான் இன்னைக்கு வீட்டுக்கு வரமாட்டேன். ஹாஸ்பிடல்ல நைட் டியூட்டி, அதனால நீங்க அம்மா எல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்குங்க, அம்மா கிட்ட சொல்லிடுங்க என்று என்னுடைய மனைவி என்னிடம் கூறினாள். நானும் சரி என்று, நீ இல்லாமல் என்னால எப்படி தூங்க முடியாது, நீ வந்துரு காயத்திரி என்று நான் சொன்னேன். அதற்கு என் மனைவி, இன்று ஒரு நாள் மட்டும் பொறுத்துக் கொள்ளுங்கள், நான் நாளை வந்து விடுகிறேன் என்று கூறினாள். நானும் சரி என்று போனை வைத்துவிட்டேன். அப்பொழுது என்னுடைய அத்தை என்னிடம் கேட்டாள், யார் மாப்பிள்ளை, என்னுடைய பொண்ணா? அவள் என்ன சொன்னா, அத்த காயத்திரிக்கு இன்னைக்கு ஹாஸ்பிடல் நைட் டியூட்டி, அதனால அவள் வீட்டுக்கு வரமாட்டாளா? அதை உங்களிட்ட போய் சொல்ல சொன்னாள் என்று அழுத்தமாக சொன்னேன். அதற்கு என்னுடைய அத்தை, இவளுக்கு இதே வேலையா போச்சு, நைட் அங்கேயே தங்கிட்டா நீங்க என்ன மாப்பிள்ளை பண்ணுவீங்க? பொழுது எனக்கு வெயில வேலை பார்த்துட்டு நீங்க வீட்டுக்கு வந்து இருக்கீங்க, உங்களுக்கு அசதியா இருக்குமே, அவள் இருந்தால் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் என்று என் மாமியார் சொன்னாள். அதற்கு நான், விடுங்க அத்ததான், நீங்க இருக்கீங்களே என்று நான் சொன்னேன். அதுக்கு என் அத்தை, என்ன மாப்பிள சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியவில்லையே, உங்களுக்கு எல்லாம் புரியும். அத்த, நீங்க புரியாத மாதிரி நடிக்கிறீங்க, நீங்க என்ன சின்ன குழந்தையா? நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று உங்களுக்கு தெளிவாக புரியும் அத்தை என்று நான் சொன்னேன். அதற்கு அத்தை வெட்கப்பட்டாள். மாப்பிள்ளை, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நீங்க சாப்பிட்டுவிட்டு போய் தூங்குங்க, நானும் போய் தூங்குறேன் என்று சொல்லிவிட்டு எண்ணத்தை அவள் அறைக்கு சென்று கதவை சாத்தினாள். பிறகு நானும் சாப்பிட்டுவிட்டு சிறிது நேரம் சோபாவில் உட்கார்ந்து டிவி பார்த்துவிட்டு என்னுடைய அறைக்கு சென்று உட்கார்ந்தேன். அப்பொழுது என்னுடைய அறைக்கு என் அத்தை வந்தார்கள். மாப்பிள்ளை, எனக்கு பயமாக இருக்கிறது, நீங்களும் என்னுடன் தூங்குவீர்களா என்று என்னிடம் கேட்டாள்.
அதற்கு நானும் மகிழ்ச்சியுடன், பயப்படாதீர்கள் அத்தை, நான் இருக்கிறேன். உங்களை பாதுகாக்க என்று கூறிவிட்டு நாங்கள் இருவரும் ஒன்றாக தூங்கினோம். அப்பொழுது என்னுடைய அருகில் எண்ணத்தை படுத்துக் கொண்டிருந்தால் அவளை பார்த்து சிரித்துக் கொண்டே நானும் படுத்திருந்தேன். பிறகு இருவரும் உறங்கினோம். காலை பொழுதும் வந்தது. அப்பொழுது என்னுடைய அத்தை, மாப்பிள்ளை என் பொன்னிடம் எதையும் சொல்லிவிடாதீர்கள் என்று என்னிடம் கெஞ்சி கேட்டார்கள். அத்தை, நான் எதையும் சொல்ல மாட்டேன். என்னை நம்புங்கள். ஆனால் இதுபோல் என்னிடம் நீங்கள் அடிக்கடி இருக்க வேண்டும் என்று நான் கேட்டேன். அதற்கு எண்ணத்தை, எனக்கு எப்போதெல்லாம் பயமாக இருக்கிறதோ அப்போதெல்லாம் நான் உங்களிடம் உதவி கேட்கிறேன். மாப்பிள்ளை போதுமா என்று என் அத்தை கேட்டால் நானும் உங்களுக்கு உதவுவேன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் உங்களுக்கு உதவுவேன் என்று நான் கூறிவிட்டு குளிக்க சென்றேன். நான் குளித்துவிட்டு வந்தேன். என் அத்தை எனக்கு சாப்பாடு பரிமாறினார். அப்பொழுது என்னுடைய மனைவி காயத்ரி வீட்டுக்கு வந்தாள். வந்தவுடனே, என்னங்க நைட்டி, நீ ரொம்ப மிஸ் பண்ணீங்களா என்று கேட்டாள். நானும் ஆமா ஆமா என்று சொல்லி சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன். அப்பொழுது என்னுடைய அத்தை, காயத்ரி, நீ ஒன்றும் கவலைப்படாதே. மாப்பிள்ளையே நேற்று இரவு நான் பத்திரமாக பார்த்துக் கொண்டேன் என்று சொன்னார். அதற்கு என் மனைவி, ரொம்ப நன்றி அம்மா என்று கூறினால் நானும் என் அத்தையும் ஒருவருக்கொருவர் பார்த்து சிரித்துக் கொண்டோம். பிறகு நான் வேலைக்கு சென்றேன். நான் வேலை பார்த்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது என்னுடைய மனம் என் அத்தையைப் பற்றிய நினைத்துக் கொண்டிருந்தது. அதனால நான் வேலையிலிருந்து பாதியிலேயே வீடு திரும்பினேன். அஷா என்னுடைய மனைவி ஒரு வேலைக்கு சென்றிருப்பார் என்று எனக்கு தெரியும். அந்த தைரியத்தில்தான் வீடு திரும்பினேன். ஆனா அங்க என் மனைவி இருந்தா எனக்கு ஒரு அதிர்ச்சி. என் மனைவி என்னை பார்த்து, என்னங்க இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க, வேலை முடிஞ்சிடுச்சா? நானும் சமாளிச்சேன். ஆமா, வேலை முடிஞ்சிடுச்சு. அதான் சீக்கிரம் வந்துட்டேன். சரிங்க, நான் இன்னைக்கு லீவு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா, வாங்க 2 பேரும் ஒன்னா சாப்பிடலாம் என்று என் மனைவி கூறினாள். நானும் ஒரு கவலையுடன் சாப்பிட்டேன். பிறகு என் மனைவியுடன் பேசிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அத்தை அங்கு வந்தாள். என்ன மாப்பிள்ளை, இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க என்று என்னிடத்து கேட்டால் நானும் மனதிற்குள் ஒன்று வைத்து வெளியே வேறு ஒன்றை சொன்னேன். எல்லாம் உங்களால்தான் அத்தை என்று சொன்னேன். அதுக்கு என் மனைவி, என்ன சொல்றீங்க? எங்க அம்மா என்ன பண்றாங்க? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். காயத்ரி வேலை முடிஞ்சிருச்சாதான் வந்தேன் என்று சமாளித்தேன். ஆனால் என் அத்தை என்னை பார்த்து ஒரு மாதிரி சிரித்தாள். பிறகு இரவு அனைவரும் சாப்பிட்டுவிட்டு தூங்குவதற்கு சென்றோம். நானும் என் மனைவி தூங்கிக் கொண்டிருந்தோம். என் மனைவி தூங்கிவிட்டாள். ஆனால் எனக்கு தூக்கம் வரவில்லை. என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் என்னுடைய அத்தையைப் பற்றி. அவள் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருப்பார்? அவளை எப்படி பார்ப்பது? அவரிடம் எப்படி பேசுவது என்று யோசித்துக் கொண்டு தூங்காமல் விட்டத்தை பார்த்துக் கொண்டே கண் விழித்து யோசித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது என் அறை கதவு மெதுவாக திறப்பது போல் இருந்தது. நானும் யார் என்று பார்த்தேன். அது என்னுடைய அத்தை. மெதுவாக சத்தம் போடாமல் நான் படுத்து இருக்கும் பக்கம் வந்தால் நான் தூங்குவது போல் கண்ணை மூடிக்கொண்டு நடித்துக் கொண்டிருந்தேன். நான் நடித்துக் கொண்டிருப்பது என் அத்தை கண்டுபிடித்து விட்டார். இருந்தாலும் அவள் தெரியாதது போல் என் அருகில் வந்து, மாப்பிள்ளை, எனக்கு பயமாக இருக்கிறது. நீங்கள் என்னுடன் வந்து தூங்குங்கள், அப்போதுதான் எனக்கு தூக்கம் வரும் என்று மெதுவாக சொன்னார். எனக்கு பதட்டம் தாங்கவில்லை, ஏனென்றால் எனக்கும் பயமாக இருந்தது. நான் திடீர் என்று கண் விழித்தேன். என்ன இங்க பண்றீங்க என்று மெதுவாக கேட்டேன். அதற்கு என் அத்தை, மாப்பிள்ளை, எனக்கு உதவுங்கள், எனக்கு பயமாக இருக்கிறது. என்னுடன் வந்து தூங்குங்கள். நீங்கள் இன்றைக்கு மதியம் வீட்டிற்கு வந்தீர்கள். வேலையை பாதியிலேயே விட்டுவிட்டு, அது ஏனென்று எனக்கு தெரியும். அதனால கொஞ்சம் எனக்கு உதவுங்கள் ப்ளீஸ் என்று கெஞ்சினார். நானும் சரியாக்க, நான் என் மனைவியிடம் கேட்டுவிட்டு வருகிறேன்.
நீங்கள் உங்கள் அறைக்கு செல்லுங்கள் என்று கூறினேன். அதன் பிறகு என் அத்தை உங்களுடைய அறைக்கு சென்றாள். ஆனால் நான் என் மனைவியிடம் சொல்லாமல் என் அத்தை அறைக்கு சென்று அங்கு எண்ணத்தை உறைந்து கொண்டிருந்தார். நான் அவள் அருகே சென்று அத்தை என்று அழைத்தேன். என்ன மாப்பிள்ளை, வந்துட்டீங்களா? எனக்கு பாதுகாப்புக்கு இப்பதான் எனக்கு நிம்மதியாயிருக்கு. சரி மாப்பிள்ளை, வாங்க நம்ம தூங்கலாம் என்று சொன்னால் பிறகு நாங்கள் இருவரும் ஒன்றாக உறங்கினோம். அப்பொழுது யாரோ கதவை தட்டினார்கள். என் அத்தை எழுந்து யார் என்று கேட்டார். அம்மா, நாதான் காயத்ரி, என்னுடைய கணவரை காணோம். அவர் எங்கே என்று கேட்டார். அதற்கு என் அத்தை கொஞ்சம் கூட தயங்காமல் அவர் இங்கேதான் இருக்கிறார் என்று கூறினார். அதற்கு என் மனைவி, என்னம்மா சொல்றீங்க, கதவை திறங்க என்று கத்தினார். அப்பிறகு என் அத்தை கதவை திறந்தார். காயத்ரி, எங்கள் எல்லையூருவரையும் பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும் என்று கேட்டார். இதற்கு என்ன அர்த்தம்? நான் தான் மாப்பிள்ளை கூப்பிட்டேன். எனக்கு பயமாக இருந்தது. அதுதான் துணைக்கு கூப்பிட்டேன். நீ எதுவும் தவறாக நினைத்துக் கொள்ளாதே காயத்ரி என்று சமாளித்தாள். ஆனால் என் மனைவி சமாதானமாக இல்லை. என்னை பார்த்து உண்மையே நீங்கள் சொல்லுங்கள் என்று என்னிடம் கேட்டார். அதற்கு நான் அத்தை சொல்வதுதான் உண்மை. அத்தைக்கு பயமாக இருந்தது. அதனால் நான் அவர்களுடன் தூங்க சம்மதித்தேன். இதுதான் உண்மை என்று நான் கூறினேன். பிறகு என் அத்தை காயத்ரியை அழைத்து அமர வைத்தாள். காயத்ரி, நீ முதலில் அமைதியாக, இங்கு எந்த ஒரு குழப்பமும் இல்லை. நாம் மூவரும் ஒன்றாக தூங்குவோம். அப்பொழுதுதான் நமக்கு பாதுகாப்பு. எல்லோரும் நிம்மதியாக தூங்கலாம். இதற்கு நீ சம்மதிக்க வேண்டும். காயத்ரி, அம்மா, எனக்கும் பயமாக இருக்கிறது. ஆனால் மூவரும் பிறகு காலையில் நான் குளித்துவிட்டு வேலைக்கு செல்ல கிளம்பினேன். அப்பொழுது என் மனைவி, என்னங்க, நேற்று இரவு நாம் மூவரும் ஒன்றாக தூங்கியதை நீங்கள் யாரேனும் சொல்லக்கூடாது என்று என்னிடம் கேட்டாள். அதற்கு நானும், சரி காயத்ரி, நான் யாரிடம் சொல்ல மாட்டேன். ஆனால் நாம் மூவரும் ஒன்றாக ஒற்றுமையாக பயமில்லாமல் இனிமேல் ஒன்றாக தூங்கலாம். அப்பொழுதுதான் நமக்கு நிம்மதியாக தூக்கம் வரும். இதற்கு நீ சம்மதிப்பாயா என்று நான் கேட்டேன். அதற்கு என் மனைவியும் எனக்கு சரிங்க, இனிமே அப்படியே தூங்கலாம். அப்படி என்று சொன்னால் பிறகு நான் வேலைக்கு சென்றேன். என் மனைவியும் மருத்துவமனைக்கு வேலைக்கு சென்றாள். நான் வேலையில் கவனமில்லாமல் இரவு நடந்ததை நினைத்துக் கொண்டிருந்தேன். பிறகு நான் வீட்டுக்கு சென்றேன். அதேபோல ஒற்றுமையாக மூவரும் ஒன்றாக தூங்கினோம். எங்களுக்கு எந்த பயமும் இல்லை, நிம்மதியாக தூங்கினோம்.